வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஹேருக்கான ஒரு ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் ஹேர் ரொம்பவே ரஃப்பாக இருக்கா? அப்போ இந்த ரெமெடியை ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு நமக்கு தேவையான பொருள் ஒன்று தான், ஃப்ளாக்ஸ் ஜெல்லுங்கக்கூடிய ஆலி விதை. இது மட்டும் இருந்தால் போதும். உங்கள் ஹேர் வந்து நல்லா சில்கியாக சாஃப்டாக இருக்கும். இது உண்மையாவா இல்லையான்னு பார்த்துடலாம். இந்த ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் கிடைக்கும், அவைலபிளாக தான் இருக்கும், வாங்கிக்கோங்க. 100 கிராம் பார்த்திங்கன்னா 18 ரூபா தான் வரும். இந்த 100 கிராம் வந்து நமக்கு வந்து 1 மந்த் அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாமா? அதுக்கு இந்த மாதிரி டம்ளரில் ஒரு 2 டம்ளர் தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம். அது கூட 2 டேபிள் ஸ்பூன் வந்து ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா கொதிக்கணும். கொதி வர வரைக்கும் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கொதி வந்ததுக்கப்புறம் ரொம்பவே லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம வந்து ஒரு 5லேருந்து 8 நிமிஷம் வரைக்கும் நம்ம வந்து கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். அடிக்கடி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும், இல்லைனா ஒன்றோட ஒன்று ஜாயிண்ட் ஆயிரும். ஸோ இப்போ லோ ஃப்ளேமில் வச்சாச்சு. பாருங்கள், லைட்டாக கன்சிஸ்டன்சி வந்துருச்சு, ஜெல் மாதிரி. அவ்வளோதான், நம்மளோட ஜெல் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதோட பதம் பார்த்திங்கன்னா, அந்த சர்க்கரை பாவில் வந்து கம்பி பதம் பார்ப்போம், அந்த ஒரு கம்பி 2 கம்பின்னு. அதேமாதிரி ஒரு கம்பி பதம் வந்து கரெக்டான இருக்கும் இதில். ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம். இதை உடனே நம்ம வந்து ஃபில்ட்ரு பண்ணிடணும். ஃபில்ட்ரு பண்ணாமல் அப்படியே வச்சிங்கன்னா அந்த விதை கூட வந்து ஜாயிண்ட் ஆகி நம்மளுக்கு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுறதுக்கு அதை பிரித்து எடுக்கிறதுக்கே ரொம்ப டைம் ஆகும். ஸோ உடனே இதை வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். நிறையா அந்த வந்து ஜெல் வந்து கிடச்சதுனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் அதை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட் வீக் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் ஆகாது. அவ்வளோதான். இந்த சீட்ஸ் வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாம். இது வந்து ஸ்க்ரப்பராக கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா ஹேர் மாஸ்க்காகவும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து சூடாக இருக்குது, ஸோ இப்படியே வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணக்கூடாது. கொஞ்சம் ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் நம்மளோட ஹேரில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஆறுனதுக்கப்புறம் இன்னும் நல்லாவே கெட்டியாயிடுச்சு. பாதி பேர் இது கூட வந்து ரைஸ் ஃப்ளவர், அதாவது அரிசி மாவு, பச்சரிசி மாவு வந்து ஆட் பண்ணுவாங்க. ஆனால் பச்சரிசி மாவு வந்து நம்ம ஹேரில் வந்து யூஸ் பண்ணக்கூடாது, ஹேர் ஃபால் ஆகும். அதனால் நம்ம வந்து வெறும் ஜெல் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். சூடு ஆற ஆற இன்னும் நம்மளோட ஜெல் வந்து கெட்டியாகும். ஸோ வேணுங்கிற அளவுக்கு நீங்கள் எடுத்துகிட்டு மிச்சத்தை வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கோங்க. இதை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஹேர் வாஷ் மஸ்ட்டாக பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் சிக்கலாக எடுத்துடலாம். எடுத்துகிட்டு நம்ம வந்து பார்ஷியலாக வகுந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அப்ளை பண்ணி ஒரு அரை மணி நேரம் அந்த மாதிரி வெயிட் பண்ணிவிட்டு அப்புறம் வாஷ் பண்ணிட்டா நம்மளோட ஹேர் வந்து நல்லா சில்கியாக ஸ்மூத்தாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது நடக்குதா இல்லையான்னு பார்த்துடலாம். என் ஹேர் வந்து ரொம்பவே ரஃப்பாக தான் இருக்கும். நம்ம பார்ஷியலாக எடுத்து சிக்கலாக எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து அப்ளை பண்ணிடலாம். இது வந்து நம்மளோட ஸ்கல்ப்பில் பட்டாலும் ஒன்றும் ஆகாது, நல்லா ஹேர் வந்து க்ரோத் ஆகும். ஸோ ஸ்கல்ப்பில் பட்டாலும் நோ ப்ராப்ளம். ஸ்கல்ப்லேயும் நல்லா வச்சு மசாஜ் பண்ணிக்கணும். நம்ம கீழே வந்து ஒரு கிளாத் அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கோங்க, ஏன்னா ஜெல் கீழே பட்டுச்சுன்னா வலி குட்டுரும். அதனால் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், எல்லாமே அப்ளை பண்ணியாச்சு. இப்போ வந்து நல்லா ஸ்கல்ப்பில் வந்து மசாஜ் பண்ணி எடுத்துக்கலாம். இது ஒரு அரை மணி நேரம், 1 மணி நேரம் வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஷாம்புலாம் எதுவுமே யூஸ் பண்ணிடாதீங்க, யூஸ் பண்ணக்கூடாது, ஏன்னா அதோடய எஃபெக்ட் போயிரும்பாங்க. இப்போ பாருங்கள், வாஷ் பண்ணி முடிச்சாச்சு. என்னோடய ஹேர் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த ஜெல் வந்து நல்லாவே வந்து நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகுது. ஏன்னா டச் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்குது. பார்க்குறப்ப வந்து ஷைனிங்காக இருக்குது, கொஞ்சம் இருக்குது, பட் ஓகே தான். மற்ற ரிவ்யூக்கு இது கொஞ்சம் பெட்ரு தான். உங்களுக்கு இந்த மாதிரி ஹேர் வேணுன்னா நீங்களும் இதை ட்ரை பண்ணிக்கோங்க. இது வந்து ஹேர் ஃபால்லாம் ஆகாது. இதில் வந்து ஒமேகா 3 அந்த மாதிரிலாம் இருக்கனால நம்மளுக்கு ஹேருக்கு வந்து ஹெல்த்தியாக தான் இருக்கும். ஸ்கல்ப்பில் பட்டாலும் நோ ப்ராப்ளம். வாரத்தில் 2 டைம் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் கண்டிப்பாக ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் தான் இதை யூஸ் பண்ணணும். இந்த ரிவ்யூ வந்து சக்ஸஸ் தான். ஸோ நீங்களும் எல்லோரும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோட நாளைக்கு பார்க்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஹாசினி. டாடா, பை பாய்.